பாஜகவுடனான கூட்டணி தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடனும் எந்த தகராறும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதன்கிழமை இரவு சந்தித்து பேசினார். அப்போது பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருப்பதால் தொகுதி பங்கீடு குறித்து தற்போது பேசவில்லை என்றார். 2019ஆம் ஆண்டு முதல் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி தற்போதும் கூட்டணி தொடர்வதாக கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தவும் குளறுபடியை உருவாக்கவும் செய்தியாளர்கள் முயற்சித்ததால் அண்ணாமலையை பற்றி தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என கூறியதாக விளக்கமளித்தார். எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்தவித தகராறும் கிடையாது. தகராறு இருந்தால் ஈரோட்டில் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுவார்? தேவையில்லாமல் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தவறான கேள்வி கேட்கின்றார்கள். இதை ஒரு பெரிதுபடுத்தி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்கார்கள் என்று சொன்னார். நிதியமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதன் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆடியோ விவகாரம் குறித்து முதலமைச்சர் இதுவரை விளக்கம் அளிக்காதது ஏன் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மிக மிக ஆபத்தானது. 30,000 கோடி 2 ஆண்டுகளில் இப்படி ஊழல் செய்திருக்கிறார்களா இல்லையா, இவர் பேசிய பேச்சு இல்லை என்று சொல்கிறார். இதையெல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம். ஏன்னா ஒரு நிதியமைச்சரே சொல்லியிருக்கார், சாதாரணமாக அல்ல. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி சிஏஜி அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் ஊழல் என்றோ முறைகேடு என்றோ எந்த இடத்திலும் கூறவில்லை என்றும் விளக்கமளித்தார். முறைகேடுலாம் சொல்லல, அதில் என்னென்ன விதத்துல அதாவது நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது, எந்தெந்த நிதி பயன்படுத்தல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இலக்கு நிர்ணயிக்கிறோம், ஆனால் அது செலவு பண்ண முடியல. ஏன்னா எந்த பணியுமே செய்யறதுக்கு நாங்கள் டெண்டர் ஓடல. ரெண்டாவது வந்து நாம வந்து கொரோனா கட்டுப்பாட்டில் சில விதிமுறைகளை விதிச்சிட்டோம். மக்கள் நடமாடக்கூடாது, பணி செய்யக்கூடாது, அதனால இதாச்சு. அதிமுகவை உடைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமாக ஓ. பன்னீர்செல்வம் செயல்படுவதாக விமர்சித்தார். துரோகம் இழைத்தவர்களுக்கு கட்சியில் இடமில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் அதிமுக பாஜகவிற்கிடையே கூட்டணி குறித்து நிலவி வந்த குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. அதிமுக பாஜகவிற்கிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் கூட்டணி நிலவும் சூழலில் கடந்த சில நாட்களாகவே கூட்டணி குறித்த சர்ச்சை நீடித்து வருகிறது. தமிழ்நாடு பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராகவிருந்த நிர்மல் சிங் அக்கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இதனால் இரு கட்சிகளின் தலைவர்களும் காட்டமான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். பாஜக தனித்து போட்டியிட தயாராகவிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். கடந்த 15ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் முதிர்ச்சி இல்லாத அண்ணாமலை குறித்து தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஏங்க அவரை பத்தியே பேசிட்டு இப்படி பேசிதான் பெருசாரு. நீங்க அவரை பத்தியே பேச வேண்டாம். அவர் வந்து கட்சி நாங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது கட்சியில. என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும். அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகணும்னு நினைக்கிறாரு. கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல தயாராகிறோம். இன்னைக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளை சொல்லுங்க, நாங்கள் பதில் சொல்ல தயார். இந்த சூழலில் டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதாக தெரிவித்தார். மேலும் அண்ணாமலையுடன் தங்களுக்கு எந்த தகராறும் இல்லை என்றும் அவர் கூறினார். எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்தவித தகராறும் கிடையாது. தகராறு இருந்தால் ஈரோட்டில் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுவார்? தேவையில்லாமல் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தவறான கேள்வி கேட்கின்றார்கள். இதை ஒரு பெரிதுபடுத்தி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்கார்கள் என்று சொன்னார். என்ன தவறு இருக்குது? டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் மூலம் இரு கட்சிகளுக்கும் இடையே இணக்கமான சூழல் நிலவுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சந்திப்பு குறித்து முதலாவதாக அண்ணாமலையை டுவிட்டரில் பதிவிட்டதன் மூலம் இணக்கமான சூழலை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டதாக தெரிவதாக மூத்த பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார்.
இந்த கூட்டத்தினாலே கூறப்பட்டிருக்கின்ற முக்கிய செய்தி என்னவென்றால், இரண்டு கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழல் நிலவுகிறது என்றும், இந்த கூட்டத்தை பற்றியான தகவலை, அதிகாரப்பூர்வமான தகவலை திரு அண்ணாமலை மூலமாகவே முதலில் வெளியே வந்தது. என்றால் அவர் அந்த கூட்டத்தில் இருந்தவர். அதனால் அவருக்கும் இதில் இந்த இணக்கமான சூழலில் அவருக்கும் ஒரு உடன்பாடு இருப்பதாகவே அந்த ஒரு செய்தியும் நமக்கு வருகிறது. இவர்களுடைய கூட்டணி தொடர்கிறது. தேர்தல் சமயத்தில் இவர்கள் சேர்ந்தே செயல்படுவார்கள் என்கின்ற ஒரு தோற்றம், பார்வை நமக்கு எழுகிறது. டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவிற்கிடையே தொகுதி பங்கீடு தொடர்பான வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் தெரிவிக்கிறார். யாருக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு ஃபார்முலா தயாராகி இருக்கிறது. பிஜேபிக்கு 13 சீட்டு குறையாம கிடைக்கும் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பிஜேபி ஏதேனும் ஒரு கட்சியை உள்ள கொண்டு வந்தால், ஒரு சில கட்சிகளை பிஜேபி தன் தரப்புல கொண்டு வந்தால், அப்போ பிஜேபிக்கான ஒரு சீட் பகிர்வு அப்படிங்கிறது 20 சீட் வரைக்கும் கூட போகலாம் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மூன்றாவது ஒரு முக்கியமான டேக்கவே, தமிழகத்தில் அதிமுக தலைமையில் என்டிஏ போட்டியிடும், அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் இறுதி செய்யப்படும் என்றும் கோலாகல ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 3 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் விழுப்புரத்திற்கு புதன்கிழமை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். தன்னுடைய பயணத்தின் 2வது நாளான வியாழக்கிழமை விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சிறந்த சமூக சேவை செய்தவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் குறித்து 3 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். அப்போது அமைச்சர்கள் உதயநிதி, பொன்முடி, KN நேரு, ஏவாவேலு, பெரியசாமி உள்ளிட்ட அமைச்சர்களும், தலைமை செயலாளர் இறையன்பு, முதலமைச்சரின் செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துறை செயலாளர்கள் மட்டுமே முதலமைச்சரை சந்திக்க முடியும் என்ற நிலை மாறியிருப்பதாக கூறினார். தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் மக்களோடு பழகி மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். புதிய சிறுதொழில் முனைவோர்களுக்கு ஊக்கமளிக்கும் திட்டங்களை, குறிப்பாக காட்கோர் நிதி உதவி, வங்கி கடன், நீட்ஸ், வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர்கள் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். மக்களோடு பழகி அவர்களின் தேவை அறிந்து செயலாற்றுங்கள். அவர்களின் பாராட்டினை பெறும் வகையில் உங்கள் பணி அமைய வேண்டும். அரசின் ஆணைகளை மட்டும் செயல்படுத்துவதாக இல்லாமல் நீங்கள் செயல்படுத்த விரும்பும் புதிய திட்டங்களை அரசுக்கு சொல்லி முன்மொழிவுகள் அனுப்புங்கள். அரசு உங்கள் நல்ல பணிக்கு என்றும் உறுதுணையாக. விவசாயம் வளம் பெற வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மேலும் முறையான குடிநீர், சுகாதார வசதிகளை வழங்க வேண்டும் என்றும், ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு முதலமைச்சர் சென்னை திரும்பினார். தொடர்ந்து செய்திகளை 1 நிமிட செய்தி தொகுப்புகளாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை தீரும் வரை தேவை அதிகம் உள்ள பகுதிகளில் மட்டும் விநியோகம் செய்யப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் மண்ணெண்ணெய் விநியோகம் குறைந்துள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஒதுக்கீடின் குறைவின் காரணமாக ஏழை மக்கள், குறிப்பாக மலையிலே வாழ்கின்ற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக புகார் கூறினார். இன்றைக்கு அந்த ஒதுக்கீடெல்லாம் செய்ய முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறைக்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டதுதான் என்றும் சக்கரபாணி கூறினார். மாதந்தோறும் 5000 மெட்ரிக் டன் கூடுதலாக கோதுமை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் ஒன்றிய அரசு நீங்கள் கோதுமையாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெயாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் குறைத்திருக்கார்கள்.
எரிவாயு இணைப்பு அதிகம் உள்ள மாநிலம் என்பதால் தமிழகத்திற்கு மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை விநியோகம் குறைக்கப்பட்டதற்கான காரணம் என்று மத்திய அரசு கூறியிருப்பதாகவும் இதுகுறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து மத்திய அமைச்சரை சந்தித்து முறையிடும் திட்டம் உள்ளதாகவும் சக்கரபாணி கூறினார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி 66 ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களை உறுப்பினர்களாக கொண்ட கூட்டமைப்பின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் தீர்ப்பு வரும் வரை தங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தடை விதித்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டு மக்களை காக்கவே இந்த சட்டம் இயற்றப்பட்டது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பங்களை சீரழிப்பதால் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே லாட்டரி, குதிரை பந்தயம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் தமிழ்நாட்டில் ஆன்லைன் தடை சட்டம் இயற்றியதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர். மேலும் சூதாட்டத்தால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதை தடுக்கவே அரசு சட்டம் இயற்றியுள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் 6 வாரத்திற்குள் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு பதிலளித்த பிறகே இடைக்கால உத்தரவு குறித்து முடிவெடுக்க முடியும் என கூறி வழக்குகளை ஜூன் 2வது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகளுக்கு தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் 360 கோடி ரூபாய் வைப்பு நிதி பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி கொண்டு வந்ததில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் கடந்த 24ஆம் தேதி சென்னையில் 10 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகளிடமிருந்து குற்றத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலான ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தின் பல்வேறு கணக்குகளில் இருந்த 360 கோடி ரூபாய் வைப்பு நிதி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 2011 முதல் 2016 காலகட்டம் வரை தமிழகத்திற்கு நிலக்கரி கொண்டு வந்ததில் விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் சார்பில் 234 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக மின்சார வாரியத்திடம் இருந்து சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் 1267 கோடி ரூபாய் பெற்றிருப்பதாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் செட்டிநாடு குழும நிறுவனங்களின் ஓர் அங்கமாகும். திருவாரூர் மாவட்டத்தில் பட்டா மாறுதலில் பல கோடி ரூபாய் சம்பாதித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 3 அரசு அதிகாரிகளின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். விழுப்புரம் சர்க்கரை ஆலையின் மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வரும் முத்து மீனாட்சி என்பவர் 2019ஆம் ஆண்டு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்தார். அப்போது முறைகேடாக பட்டா பெயர் மாற்றம் செய்ததில் பல கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அப்போதைய கோட்டாட்சியர் முத்து மீனாட்சி, அப்போதைய அடியக்கமங்கலம் விஏஓ துர்காராணி, அடியக்கமங்கலம் விஏஓ உதவியாளர் கார்த்தி மற்றும் இலவச வீட்டுமனை பெற்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் என 12 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் திருவாரூர் ஜிஆர்டி கார்டனில் உள்ள முத்து மீனாட்சியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையின் 12 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் இளமல் சிவன் கோயில் நகரில் உள்ள துர்காராணி வீட்டிலும் அடியக்கமங்கலத்தில் உள்ள கார்த்தி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் நில எடுப்பு அதிகாரி மணிமேகலை வீட்டிலும், தேப்பெருமாநல்லூரில் வட்டாட்சியர் ராஜன் பாபு வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. சென்னையில் கட்டாயப்படுத்தி மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போரூர் அடுத்த மாங்காட்டில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் காசிநாதன் என்பவர் டீனாக உள்ளார். இவரின் மகளான 21 வயதான ஷைலா இதே கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்தார். இந்நிலையில் போரூரில் உள்ள வீட்டில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அங்கு வந்த மதுரவாயில் காவல்துறையினர் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மருத்துவக் கல்லூரி முதல்வரான காசிநாதன் தனது மகளை கட்டாயப்படுத்தி மருத்துவ படிப்பில் சேர்த்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் மாணவி தற்கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் மருத்துவக் கல்லூரி மாணவியின் தற்கொலை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 2 பேர் உயிரிழந்தனர். கண்டரமாணிக்கம் பகுதியில் நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் கூடினர். போட்டி துவங்கியதும் நூற்றுக்கணக்கான காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. காளையின் கழுத்தில் கட்டப்பட்ட பரிசுகளை எடுப்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் காளைகளை பிடிக்க முண்டியடித்தனர். கூட்டத்தில் சிக்காமல் காளைகள் நாலாபுறமும் சிதறி ஓடின.
விறுவிறுப்பாக நடந்த போட்டியினிடையே காளைகள் முட்டியதில் 55 வயதான அழகு மற்றும் 32 வயதான பாண்டி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். மேலும் இப்போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதவுள்ள போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கம் மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஆடிய 7 போட்டிகளில் 5இல் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல் ஆட்சியை பிடிக்க பிற கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பாஜக மட்டும்தான் இந்தியாவின் வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கர்நாடகாவில் மே 10ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் கைப்பற்றும் முனைப்பில் காங்கிரசும் அனல் பறக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் கர்நாடகாவில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் காணொலியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். காங்கிரஸ் என்றாலே தவறான உத்தரவாதம் என்று விமர்சித்த அவர், காங்கிரஸ் கட்சிக்கு ஊழலை ஒழிப்பதில் எந்த அக்கறையும் இல்லை என்றும் அக்கட்சியே ஊழலின் ஆதாரமாக உள்ளது எனவும் விமர்சித்தார். பாஜக ஆட்சியில் கொண்டு வந்த பிரதமர் மக்கள் நிதி திட்டமான ஜன்தன், ஆதார், மொபைல் பண பரிவர்த்தனை ஆகியவை திரிசூலமாக மாறி ஊழலுக்கு பெரிய அடி கொடுத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். डबल इंजन सरकार के संबंध में पूछा है और उसका सीधा और साधारण मतलब है विकास की डबल रफ्तार. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் அக்கட்சி அளித்த வாக்குறுதிகளை இன்னும் அக்கட்சி நிறைவேற்றவில்லை என்றும் காங்கிரசின் உத்தரவாத காலம் முடிவடைந்து விட்டதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், மே 10ஆம் தேதி கர்நாடக மக்கள் பாஜகவின் 40% கமிஷன் அரசின் முடிவிற்கு உத்தரவாதம் அளிப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் பிரதமர் மோடி ஓர் விஷப்பாம்பை போன்றவர் என்று கலபுர்கியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்து உரையாற்றினார். ಮೋದಿ ಅಂದ್ರೆ ಈ ವಿಷದ ಹಾವಿದ್ದಂಗೆ. ನೀವಂದ್ರೆ ಇದು ವಿಷ ಅದ ಇಲ್ಲ ನೋಡೋಣ, ಸ್ವಲ್ಪ ನೆಕ್ ನೋಡೋಣ, ನೆಕ್ಕಕ್ ಹೋಗಿರಿ, ನೆಕ್ಕರು ಸತ್ತ. இதனிடையே காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவில் வன்முறை வெடிக்கும் என அண்மையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ரந்தீப் சிங் சுர்ஜிவால், கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் பெங்களூரு ஹைகிரவுண்ட்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு டி.கே. சிவக்குமார் அளித்த பேட்டியில், பரப்புரையில் மத ரீதியான கருத்துக்களை முன்வைத்து பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகார் அளித்துள்ளதாக கூறினார். Sir, you filed a complaint against BJP. What the action should be taken place? See, they should ban him from doing political speeches in Karnataka. Ban him from the electoral process. Because he can't tell that Congress party comes to power, there will be a communal rights. How can a home minister tell that? இதனிடையே ஷிவ்மோகாவின் தடாசாவில் வாகன பேரணியை மேற்கொண்ட முதலமைச்சர் பசவராஜ பொம்மை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமித் ஷா மீதான போலீஸ் புகார் உள்ளிட்ட அனைத்தும் காங்கிரசின் அரசியல் வித்தைகள் என்று அவர் விமர்சித்தார். அதே சமயம் 15 இடங்களில் கூட ஜேடிஎஸ் வெற்றி பெறாது என்ற மத்திய அமைச்சரின் கருத்திற்கு எந்த எதிர்வினையும் ஏற்படாது என மதசார்பற்ற ஜனதா தள தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவேகவுடா பதிலளித்துள்ளார். When union minister says that JDS will not reach 15 seats, you think it's a simple answer, sir? No reaction for anybody's assessment. It is their own assessment. Let them enjoy till the mandate of the people is going to be declared. இதனிடையே ராணேபென்னூரில் பாஜக வேட்பாளர் அருண்குமார் புஜாராவிற்கு ஆதரவாக கன்னட நடிகர் கிச்சா சுதீப் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குறித்தான மல்லிகார்ஜுன கார்கேவின் விமர்சனத்திற்கு பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தான் மோடியை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை என்று கார்கே விளக்கம் அளித்தார். பாஜகவின் கொள்கையே நச்சுத்தன்மை கொண்டதுதான் என்ற ரீதியில் அந்த கருத்தை கூறியதாக அவர் தெரிவித்தார். மேலும் தனது கருத்தை யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தார்.
கர்நாடக தேர்தல் களத்தில் தேசிய தலைவர்களின் பரப்புரை கவனத்தை பெற்றுள்ள நிலையில் பெண் வாக்காளர்களின் நம்பிக்கை அடையாளமாக மாறியுள்ளார் பிரியங்கா காந்தி. அதற்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடகாவில் மொத்தமுள்ள 5 கோடி வாக்காளர்களில் 2.59 கோடி பெண் வாக்காளர்கள் உள்ளனர். கிட்டத்தட்ட மொத்த வாக்குப்பதிவில் பெண்களின் பங்கு 41% ஆகும். தேர்தலில் பெண் வாக்காளர்களை கவரும் பந்தயத்தில் கிரகலட்சுமி திட்டத்தை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மற்றொருபுறம் பாஜக கிரகிணி சக்தி திட்டத்தை அறிவித்துள்ளது. குறிப்பாக இளைஞர்களுக்கான திட்டங்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளன. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் லோன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக லோன் போய் கேட்டோம்னா நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஜென்யூன் ஈஸியா கொடுத்தா நல்லா இருக்கும். பிகாஸ் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அதை நல்லா என்கரேஜ் பண்ணா எக்கனாமிக் growth இன்னும் நிறைய இருக்கும். இதனிடையே மைசூருவில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரியங்கா காந்தி பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்றும் இலவச மின்சாரம் மற்றும் அரிசி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த அறிவிப்புகள் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. ಪ್ರಿಯಾಂಕಾ ಗಾಂಧಿ ಅವರು ತುಂಬಾ ಯೋಜನೆಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರು ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ಇದೇ ಸರ್ಕಾರ ಬರಬೇಕು. அன்றாட கூலி வேலை செய்யும் பெண்கள், படித்த பட்டதாரிகள் மத்தியில் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகள் நம்பிக்கை கீற்றை விதைத்திருப்பதாகவும் மகிழ்ச்சியோடு கூறுகின்றனர். விமன் என்டர்பிரினர்ஸ்க்கு எவ்வளவு ஒரு ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹெல்ப் ஆகலாம். ஆனா ப்ராப்பரா கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரோட ஒரு சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். இப்போ 2000 கொடுக்குறோங்க, இன்னும் எச்சு கம்மி வேற எதுனா பண்ணுவாங்கன்னு எனக்கு சந்தோஷம் ஆயிட்டு தான் நாங்கள் எல்லாம் ஓட் போட்டுக்கலாம். காங்கிரஸ் தான் ஓட் போட வைக்கணும். இந்த அறிவிப்புகள் தங்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்றும் அதை காங்கிரஸ் உணர்ந்து செயல்பட்டு உள்ளது என்றும் கூறுகின்றனர் இல்லத்தரசிகள். So I think she's taking a great move as far as the women of India are concerned. காங்கிரஸ் வரணும். முக்கியமா பிரியங்கா காந்தி முன்ன வந்து பெண்களுடைய திட்டத்துக்கு நிறைய செயல்படுறாங்க. சோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதுக்கு நாங்க வரவேற்கிறோம். தேர்ந்த பார்வையோடு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்கள் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணியாக இருக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ள நிலையில் அவை முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. காங்கிரஸ் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது பெண்களை மையப்படுத்தி இருக்கிறது. பெண் வாக்காளர்கள் மத்தியில இந்த திட்டங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கு அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த திட்டங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான மிக முக்கிய காரணியாக அமையுங்கிற நம்பிக்கையும் வாக்காளர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கர்நாடகாவிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் காயத்ரி. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் என கூறி வேட்புமனு தாக்கல் செய்த ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் காந்திநகர் சட்டமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த குமார் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவரது வேட்புமனு அதிமுக வேட்பாளராகவே அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் அவர் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்ற நிலையில் போலியான ஆவணங்களை கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ததாக இபிஎஸ் தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் மனு ஏற்கப்பட்டு தேர்தல் அலுவலர் சார்பில் நீதிமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டதைத் தொடர்ந்து பெங்களூரு காட்டன்பேட் காவல் நிலையத்தில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். channels, 15 languages, 26 states. News Network, News 18 Network. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் அண்ணாமலை கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்தானது பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிவமோகா பகுதியில் நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. அறிவோம் கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் நந்தா வழங்க. நந்தா, சொல்லுங்க, அதற்கான காரணம் என்ன? முழு விவரம். தாரணி, கர்நாடக தேர்தல் பொறுப்பாளராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டதிலிருந்து அவர் செல்லும் இடங்களில் அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலை, ஈஸ்வரப்பா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சிவமோகா பகுதியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது மேடையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது. அப்போது பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஈஸ்வரப்பா குறுக்கிட்டு, இது தமிழ்நாடு அல்ல என்று குறுக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாதியில் நிறுத்தி கன்னட பாடல் ஒலிக்கவை செய்திருக்கிறார். இது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தாரணி,
கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை பாதியில் நிறுத்தியிருக்கிறார்கள் பிரச்சார கூட்டத்தில். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னட கீதத்தை பாடுமாறும் ஈஸ்வரப்பா கூறியதால் தற்போது இது சர்ச்சையாக இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நந்தா வழங்க. தூத்துக்குடியில் மணல் கடத்தலை தட்டி கேட்டதால் விஏஓ ஒருவரின் உயிர் பறிபோன நிலையில் மணல் மாஃபியாவின் கொலை மிரட்டலால் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்புடன் வாழ்ந்து வருகிறார் ஆடு மேய்க்கும் விவசாயி ஒருவர். பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலராக இருந்த லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளை குறித்து கடந்த 13ஆம் தேதி புகார் அளித்த நிலையில் அவரது அலுவலகத்திலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். புகாருக்கு உள்ளான ஆற்றின் அக்கறை முரப்பநாடு என்றால் இந்த கரை அகரம் கிராமம். முரப்பநாட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சிறு கிராமத்தில் வசித்து வருபவர் பாலகிருஷ்ணன். சுமார் 1 ஏக்கரிலான நிலத்தில் விவசாயம் செய்து வருவதோடு ஆடுகள் வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று வல்லநாடு ஊராட்சி வார்டு உறுப்பினராகவும் மக்கள் பணியாற்றி வருகிறார். வார்டு உறுப்பினராக பதவியேற்ற அதே ஆண்டு ஊரை ஒட்டி ஓடும் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதாக கூறி கரை பகுதியில் மணல் கொள்ளை அரங்கேறியதாக கூறப்படுகிறது. ஆற்றை ஒட்டிய சுடுகாட்டிலும் மண்ணை தோண்டி அள்ளியதால் ஆங்காங்கே மனித எலும்புக்கூடுகள் சிதறி கிடப்பதாகவும் பாலகிருஷ்ணனிடம் கிராம மக்கள் புகார் தந்துள்ளனர். இதையடுத்து மணல் கொள்ளை குறித்து முரப்பநாடு காவல் நிலையத்தில் பாலகிருஷ்ணன் புகார் அளித்துள்ளார். உயரதிகாரிகளுக்கு 200க்கும் மேற்பட்ட மனுக்களையும் தந்துள்ளார். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் அதற்கான எதிர்வினை மட்டுமே உடனடியாக பாலகிருஷ்ணனை வந்து சேர்ந்துள்ளது. மணல் மாஃபியாக்கள் கொலை மிரட்டல்களை தொடர்ந்து விடுத்து வந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை பாலகிருஷ்ணன் நாடினார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அமர்வு பாலகிருஷ்ணனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக விவசாயி பாலகிருஷ்ணனுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் 1.5 பனை உயரத்திற்கு ஆற்றங்கரையில் மணல் நிரம்பியிருக்கும் என்றும் பாலைவனத்திற்கு நடுவே தண்ணீர் ஓடுவது போல தாமிரபரணி அமைந்திருந்தது என்றும் கூறும் பாலகிருஷ்ணன் இரவு பகல் என்று பாராமல் அதிகாரிகளின் துணையுடன் தொடர்ந்து மணல் கொள்ளை நடப்பதாக வேதனையுடன் கூறுகிறார். மணலை மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு தட்டி விடுங்க, வெளியே கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டாங்க. நான் அதிகாரிட்டையும் பலமுறை மனு கொடுத்தேன். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 மனு இருக்கும். கொடுத்து பார்த்தேன். அரசு அதிகாரியும் செவி சாய்க்கவில்லை. பாராங்க பார்க்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, அவரு சும்மா படிச்சுன்னு படுத்தாரா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஒரு சில மனுவை ஏத்துக்கிட்டு இங்க சரி நீங்க ஒன்றும் சத்தம் போடாங்க, நாங்க இன்னும் தவறு நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் கேட்டுக்கிட்டேன். மாதிரி பரவடி இரவு நேரங்களில் மண் எடுக்காங்க. மணல் மாபியாக்கள் கைவிட்டாச்சு. சுதந்திர இந்தியாவில் ஒரு பாமரன், ஒரு விவசாயி, ஒரு போலீஸ் அதிகாரியை எப்போதும் கூடவே அழைத்துக் கொண்டு அலைவதாகவும் அந்த அளவே சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளதாகவும் கூறுகிறார் பாலகிருஷ்ணன். எனக்கு கொலை மிரட்டல் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வாழ்வா சாவான்கிட்டு இருக்கு. ஏன்னா விடிஞ்சா எந்திக்க முடியல, அவ்வளவு தூரத்துக்கு மோசமாயிடுச்சு. அதனால மனிதர் கோர்ட்ல தாக்கல் பண்ணேன். மணல் மாபியாக்களை கண்டு களை எடுக்கணும். இப்ப கடந்த 2 நாளைக்கு முன்னால கூட ஒரு விவோ கொண்டு போட்டாங்க. அவரு பாவம்,
அவரு நேர்மையான அதிகாரி, அவரை போய் இப்படி கொண்டுட்டாங்க. அதே நிலைமை தான் எனக்கு நீடிக்க கூடாது. அதனால இயற்கையை நான் பாதுகாக்க போராடுவேன். எனக்கு நான் சுமூகமா வாழணும்னு நினைக்கிறேன். போலீஸ் பந்தோபஸ்தோட எப்போதும் வாழ முடியுமா? சுதந்திர இந்தியாவில் எல்லாரும் எல்லா மக்களும் நல்ல எல்லாரும் வாழணும். அதே போல நான் வாழணும் விரும்புதேன். மணல் மாஃபியாக்களை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும், மணல் கொள்ளை முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்பதும் தனது நீண்ட நாள் கோரிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். நடிகர் கார்த்தி அரசியலுக்கு வர வேண்டும் என தாம் கூறியதாக நடிகர் விக்ரம் தெரிவித்துள்ளார். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெள்ளிக்கிழமை வெளியாகும் நிலையில் படக்குழுவினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நடிகர் கார்த்தி சிறப்பாக பேசுவது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதாக கூறிய விக்ரம், இதனால் கார்த்தி அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரிடம் தாம் கூறியதாக தெரிவித்தார். கார்த்தி மேடையில் ஏறினா தமிழ் அது அப்படியே வாழும். அது பேசுறது நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க நான் சொன்னேன் நீங்க அரசியல் ஏற. I told him to get into politics. He said ஐயோ அதெல்லாம் நான். I said இல்ல, it's not about. நான் சொன்னேன் பேசுறது ஒண்ணு, அவருக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு he feels always இப்படி இருக்கணும், இது செய்யணும், ஒரு உண்மை. I always feel that. இன்னைக்கு நீங்க வயிற்றுல வரட்டீங்க. மேலும் பொன்னியின் செல்வன் விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக சக நடிகர்களுடன் ஒன்றாக பயணித்த அனுபவங்களை கூறிய ஐஸ்வர்யா லட்சுமி பிரிவை எண்ணி மேடையிலேயே கண்கலங்கினார். I remember நம்ம ஃப்ளைட்ல பேசிட்டு இருக்கிறதுனால விக்ரம் சருக்கு காண்டாயிட்டு actually left. இங்க பக்கத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு he left. But I still remember doing that. Hello, wake up, all those things. I don't think I've had the opportunity to do that. I would not have had the opportunity to do any of the things I did in the film if not for money, sir. I'm thankful that I had your company, all of your company. தன்பாலின திருமணத்திற்கு சட்ட ரீதியிலான அங்கீகாரம் வழங்குவதை நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தன்பாலின திருமணத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கோரிய வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. இதில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மேத்தா, இது சமூகம் சார்ந்த பிரச்சினை என்பதால் நாடாளுமன்றத்திடம் முடிவெடுக்கும் பொறுப்பை ஒப்படைக்குமாறு வாதிட்டார். மனுதாரர்களும் தங்கள் தரப்பு கோரிக்கை மற்றும் உரிமைகளை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தனர். இந்நிலையில் 6ஆம் நாள் விசாரணையின் போது தன்பாலின திருமணத்திற்கான அங்கீகாரம் வழங்குவதை நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. ஆனால் திருமணம் என்ற பெயரில் அல்லாமல் மாற்று வகையில் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். திருப்பூரில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 2 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து பழக்கடைகள் மற்றும் குடோன்களில் ஆய்வு செய்தனர். அப்போது 4 குடோன்களில் இருந்து கெட்டுப்போன மற்றும் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தருமபுரி 4 ரோடு அருகே ஆவினுக்கு சொந்தமான பொலிவிழந்த சிறுவர் பூங்காவை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2017ஆம் ஆண்டு 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த பூங்காவிற்கு காலை மாலை நேரங்களில் பலர் வருகை தந்ததால் இதன் அருகில் இருந்த ஆவின் கடைக்கு பால், தயிர், மோர், ஐஸ்கிரீம் விற்பனையும் அதிகரித்தது. இந்நிலையில் இந்த சிறுவர் பூங்கா போதிய பராமரிப்பு இல்லாததால் பொதுமக்களின் வருகை குறைந்துள்ளது. சிறுவர்கள் விளையாடும் உபகரணங்களும் உடைந்துள்ளன. இவற்றை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் விஏஓ வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக இணையத்தில் அவதூறு கருத்து பரப்பியதாக கரூர் மாவட்ட அதிமுக ஐடி விங் துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவைகுண்டம் அருகே விஏஓ லூத் பிரான்சிஸ் கொல்லப்பட்டார். நவலடி கார்த்திக் என்பவர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு எதிராக கருத்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது.
இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கரூர் நகர காவல் நிலையத்தை ஏராளமான அதிமுகவினர் முற்றுகையிட்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் நிர்வாகத்தை கண்டித்து மருதிருவர் மக்கள் களம் என்ற அமைப்பினர் நெற்றியில் நாமம் போட்டு சங்கூதி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவில் நிர்வாகம் மண்டக படிதாரர்களுக்கு உரிய மரியாதையை வழங்காமல் மாற்று நபர்களுக்கு வழங்குவதாக கூறி போராட்டம் நடந்தது. அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிவகங்கை அருகே டயர் வெடித்த அரசு பேருந்து ஒன்று லோட் வேன் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பனையூர் அருகே மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்றின் முன்பக்க டயர் திடீரென வெடித்து கட்டுப்பாட்டை இழந்தது. அப்போது எதிரே வந்த மினி லோட் வேன் மீது பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் மினி லோட் வேன் ஓட்டுநர் சங்கர் உயிரிழந்தார். பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் மருவத்தூர் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். பெரம்பலூரில் இருந்து கொளத்தூருக்கு 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து சாத்தனூர் குடிகாடு அருகே சென்றபோது பக்கவாட்டில் உள்ள கண்ணாடியை சரி செய்ய முயன்ற ஓட்டுநர் இருக்கைக்கும் கதவிற்கும் இடையே தவறி விழுந்துள்ளார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி கோகிலாம்பாள் சமேத உத்வாகநாத சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா முன்னிட்டு திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் எழுந்துள்ள காசி யாத்திரை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அப்போது பெண்கள் சீர்வரிசைகளை சுமந்து வந்தனர். தொடர்ந்து ஹோமம் வளர்க்கப்பட்டு திருமாங்கல்ய திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருஞான சம்பந்தர் பாடல் பொறித்த தங்க ஏடு மதுரை திருவேங்கடம் ஏடகநாதர் கோவிலில் தமிழகத்திலேயே முதன்முறையாக கண்டறியப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள திருவேடகம் பகுதியில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஏடகநாதர் ஏழ்வார்குழலி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையால் நியமிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை திட்டப்பணி குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது ஓலைச்சுவடிக்கட்டுடன் திருஞான சம்பந்தர் எழுதிய பாடல் அடங்கிய தங்க ஏடு ஒன்றையும் கண்டறிந்தனர். அது பூன்பாண்டிய மன்னன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திரும்பியதை